சாகர ராஜா தங்களுடைய இரு மகள்கள் லக்ஷ்மி மற்றும் அலக்ஷ்மி இவ்வுலகில் ஓர் உச்சிதமான இடத்தை பெறுவார்கள். இந்த சிருஷ்டியின் சமநிலைக்கு ஓர் முக்கிய உதாரணமாக திகழ்வார்கள். இல்லை இல்லை தேவி, வேண்டாம். எனக்கு தரித்திரத்தை கொடுத்து விடாதீர்கள் தேவி. உன்னுடைய தனம் மற்றும் ஐஸ்வர்யத்தை இழந்து நீ தரித்திரமாகிவிட்டாய். உன்னிடம் ஏதுமில்லை. அடுத்து மந்தனத்திலிருந்து என்ன கிடைக்கிறதோ அதற்கான உச்சிதமான இடமும் கிடைத்துவிடும். செல்வதற்கு முன்னால் தேவி லக்ஷ்மி சமுத்திர உலகத்திற்கு செழிப்பான வரத்தை அளித்தார்கள். ஆதலால் தங்கள் உலகிற்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. சமுத்திர மந்தனத்தை மீண்டும் தொடங்கலாம். அதோடு இந்த மந்தனத்தை அமிர்தம் கிடைக்கும் வரையில் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தங்கள் கர்மங்களை செய்யுங்கள், நான் எனது கர்மங்களை செய்கிறேன். உங்களது உபகாரங்கள் எனக்கு தேவையில்லை. சாகரலோகத்தின் பாதுகாப்பிற்காகவும் செழுமைக்காகவும் சாகரராஜன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். பகைமையை வளர்த்துக் கொண்டீர்கள். அதோடு இந்த உலகத்திற்கு தேவையானவற்றை திருப்பி கொடுத்து விடுங்கள். அதோடு இந்த மந்தனம் தொடர்ந்து நடக்கட்டும் சுவாமி. மகரிஷியாரே, உன்னுடைய தவம் முழுதும் இருளில் மூழ்கிவிட்டது மகரிஷி. நீயும் தரித்திரத்தை கண்டுவிட்டாய். வீரனே, நீ மிகவும் பலவீனமானவனாக ஆகிவிட்டாய் மகனே. நீயும் தரித்திரமாகிவிட்டாய். எப்படி இருக்கிறீர்கள்? இவைகள் உங்களை காப்பாற்றப் போகிறதா? நான் தான் லக்ஷ்மி. உங்களிடமிருந்து உங்களது தைரியத்தையும் செல்வத்தையும் நான் பறிக்கப் போகிறேன், தரித்திரமாக்கப் போகிறேன். ஜாக்கிரதை அலக்ஷ்மி. நாராயணா, இந்த அலக்ஷ்மி உன்னிடமிருந்து உனது சக்தியை பறித்து விடுவாள். எதை கையில் வைத்துக் கொண்டு என்னை நீ விரோதிக்கிறாயோ அது உன்னை பலவீனமாக்கிவிடும். என்னுடைய சக்தி உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. நம்ப முடியவில்லை. அதாவது நாராயணா,
உன்னுடைய லக்ஷ்மி இருக்கிறாளே, அவள் நிழலையே நீங்கள் தாக்குவீர்களா? இந்த விசாலமான சக்கரத்தால் என்னை வதம் செய்வீர்களா? கடமையை நிறைவேற்ற நாராயணன் லக்ஷ்மிக்கு எதிராகவும் சக்கரத்தை எடுத்துள்ளார். அதோடு நீயோ இந்த முழு இயற்கையையும் செல்வ செழுமை இல்லாமல் அழிக்க பார்க்கிறாய். இந்த உலகின் நலனை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை உன்மேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றாலும் நான் சிறிதும் தயக்கம் காட்ட மாட்டேன். அவ்வாறு செய்யக்கூடாது நாராயணா, உங்களால் செய்ய முடியாது. இது என்னுடைய அதிகாரமாகும். இவர்களின் அனைத்து செல்வத்தை பறிக்கும் அதிகாரத்தை என்னிடமிருந்து நீங்கள் எப்படி பறிக்க முடியும்? அலக்ஷ்மியின் தாக்குதலிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமென்றால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்கள். கூறுங்கள். எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எங்கள் தன்மானத்திற்காக, எங்கள் சுகமான வாழ்க்கைக்காக நாங்கள் சத்தியத்தின் மார்க்கத்தில் சென்று எங்கள் கர்மாவை செய்வோம். போராட்டம் என்று வந்துவிட்டால் தலை குனிய மாட்டோம், போராட தயங்க மாட்டோம். நீங்கள் செய்வது அநியாயம் நாராயணா. எனக்கு எனக்கு என்ன ஆகிறது? இன்னும் புரியவில்லையா லக்ஷ்மி? சத்தியத்தின் மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் செல்வ செழிப்பை அடைய முயற்சி செய்தால் யாரிடம் நேர்மை மற்றும் சத்தியத்தின் கவசம் இருக்குமோ அவன் ஒருபோதும் உங்களுக்கு ஆகாரமாக மாட்டான். அதர்மத்தை தர்மமும், பாவத்தை புண்ணியமும், அதோடு அலக்ஷ்மியை லக்ஷ்மியும் வெல்ல வேண்டுமென்றால் சுப கர்மங்கள் இருக்க வேண்டும். அதற்கு உழைத்தாக வேண்டும். இது என்ன சமநிலை நாராயணா? இது என்ன நியாயம்? உங்கள் சமுத்திர மந்தனத்தால் வெளிவந்தவள் தானே நான். என்னிடமிருந்து எனது ஆகாரம், செல்வ செழிப்பை பறிக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்பது தெரியாதா? நாராயணா, நாராயணா, சிருஷ்டியின் சமநிலைக்காக லக்ஷ்மி அலக்ஷ்மி இருவரும் தங்களுடைய சிறப்பை காட்ட வேண்டும். லக்ஷ்மி இருக்கும் வரையில் நேர்மையானவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள், செல்வங்களில் திளைத்திடுவார்கள். அதே நேரம் அலக்ஷ்மி இருக்கும் பொழுது கர்மங்களின் குறைபாடுகளை சுட்டிக் காட்டுவாள். எங்கு பலவீனம் தலை தூக்குமோ, பயம் சூழுமோ, எந்த இடத்தில் தைரியத்தை இழந்து தவறான கர்மங்கள் நடக்குமோ அந்த இடத்தில் அலக்ஷ்மி குடிகொண்டு விடுவாள். இன்று அலக்ஷ்மிக்கு அவளுடைய இடத்தை கொடுத்து, அவளுக்கு ஆகாரம் கொடுத்து, இயற்கைக்கு சமநிலை எனும் புது இலக்கியத்தை, புது உதாரணத்தை கொடுத்தீர்கள் நாராயணரே. ஆமாம் நாராயணரே, சமநிலையின் உதாரணத்தை இங்கும் ஒன்று கொடுத்து விடுங்கள். கொடுத்து தானாக வேண்டும் பிரபு. நீங்கள் இல்லாத நேரத்தில் மந்தனத்திலிருந்து அரிய வகை ரத்தினங்கள் அதிகப்படியாக கிடைத்தது நாராயணரே. நாராயணரே, உலகத்தை அலக்ஷ்மி மற்றும் தரித்திரத்திலிருந்து காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கிறது. ரத்தினத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை வேண்டி கேட்கிறேன் நாராயணரே, இந்த ரத்தினத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் அன்பின் அடையாளமாக
இதற்கான இடமும் என் இதயத்தில் இருக்கும். ரத்தினம் தேவை என்றால் அதை எங்களிடம் கேட்டு இருக்கலாம். எங்களுக்கு தேவை ஒன்றுதான். எங்களுக்கு தேவை அமிர்தம். நாராயணர் அவர் வாக்கை காப்பாற்ற வேண்டும். அமிர்தத்தை அடைய வேண்டுமெனில் தைரியம் மற்றும் பொறுமையின் சாகரத்தை கடைய வேண்டும். அசுரமாத்தா, அங்கு பாருங்கள் தாயே. இங்கு நடப்பது சாகர மந்தனம் மட்டுமல்ல, இது மனம் சம்பந்தப்பட்டது. செய்த தவறால் அனைத்தையும் இழந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் இழந்தவற்றை பெறுவதற்காக முயற்சிக்கிறார்கள். இந்த மந்தனமே அவர்கள் அதிகாரமாகும். ஆனால் மனதை மந்தனம் செய்யும் முன் உங்கள் தவறுகளை, உங்கள் பலவீனங்களை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். அப்போதுதான் சமநிலை உருவாகும். ஆத்ம மந்தனம் அப்பொழுதே நிகழும். சாகரராஜன் நம்மை எச்சரித்திருந்தார். மந்தனத்துக்கு சரியான கருவி முக்கியம் அல்ல, அதற்கான அடித்தளமே மிக மிக முக்கியம். இப்போது அந்த அடித்தளத்திற்காக, அந்த குறைபாடை நீக்குவதற்காக நான் கூர்ம அவதாரத்தை பூண்டேன். குறைபாடுகள் நீக்கப்பட்டு சமுத்திர மந்தனம் எப்பொழுது நிகழுமோ அப்பொழுது முதலாக துக்கம், குரோதம் மற்றும் வேதனையின் ஆலகால விஷம் வெளிவரும். அதோடு யாரெல்லாம் மனதில் உள்ள தீய எண்ணங்களின் விஷத்தை போக்கிவிட்டு இந்த மந்தனத்தை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் சுகம் மற்றும் சமிருத்தியின் வைகுண்டம். மந்தனத்தின் சிறப்பை, கர்மத்தின் மகத்துவத்தை, முயற்சியின் முக்கியத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கே பரமாத்மா ரூபத்தில் அமிர்தம் கிடைக்கும். யார் இங்கு நான் என்னும் அகங்கார பிரம்மையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்தையும் அடைந்தாலும் எதுவும் இல்லாதவராவார். நாங்கள் ஆத்ம மந்தனம் செய்ய வரவில்லை, சாகர மந்தனத்திற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஞானம் வேண்டாம், எங்களுக்கு அமிர்தம் தான் வேண்டும். சொல்லுங்கள் நாராயணரே, அமிர்தம் எப்பொழுதுதான் கிடைக்கும்? அதோ அமிர்தம் வந்துவிட்டது. மருத்துவத்தின் தெய்வம் தனவந்திரி கையில் அமிர்த கலசத்தோடு அவரே இங்கு வந்திருக்கிறார். என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் நாராயணா. மகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவளுக்கு சரியான மரியாதை கொடுக்க முடியவில்லையே என வெட்கப்படுகிறேன்.
மந்தனத்தாள் இழந்ததை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. ஆனால் என் மகனை இழந்த துயரம் மனதிலிருந்து நீங்கவில்லை. மந்தனம் சிறப்பாக முடிந்திருக்கலாம், ஆனால் நம் பகைமை இன்னும் முடியவில்லை. மீண்டும் நாம் என்றாவது சந்தித்து விட்டால் உங்களுக்கு எதிராகத்தான் அன்றும் நான் நிற்கப் போகிறேன். உங்களுடைய மார்க்கத்தை தடுத்துக் கொண்டிருந்த சாகரராஜன் சுயநலமாக இருந்தார். அவரை மன்னித்து விடுங்கள் நாராயணர். நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த மந்தனத்தினால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஒரு சுயநலமான பழிவாங்கும் தாய் என்னிலிருந்து போய்விட்டாள். மகளும் மருமகனும் கிடைத்திருக்கிறார்கள். இந்த தாய் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கிறாள். என்றாவது சாகரராஜா உங்கள் மார்க்கத்தில் தடையாக வந்து நின்றால் நீங்கள் உங்கள் அன்பு அரவணைப்பால் அவரை வென்றுவிடுங்கள். என்றும் நலனோடு இருப்பாய். நாராயணரே, அமிர்தம் கிடைத்துவிட்டது. அமிர்தத்தை வைத்துக்கொண்டு இனி உங்கள் மனதில் பாரபட்சம் வராது அல்லவா? அதோடு இம்முறை அசுரர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நான் தங்களுக்கு வாக்களித்திருந்தேன் தாயே. யாருக்கும் இங்கு எந்த அநீதியும் நடக்காது. வாருங்கள் தனவந்திரி, அமிர்தத்தின் கலசத்தை என்னிடம் தாருங்கள். யார் இதற்கு தகுதியானவர்களோ நானே அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இந்த அமிர்தம் தகுதியானவர்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும்? அசுரர்கள் அதற்கு தகுதியானவர்களா? இந்த மந்தனத்தை கடைவதில் அவர்களும் சமமாக உழைத்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்களும் தகுதியானவர்கள். அசுரர்களுக்கு தகுதி கிடைத்து விட்டது. ஆனால் தங்கள் தகுதியில் அவர்கள் நிலைத்திருப்பார்களா? சில நேரங்களில் ஆவேசத்தில் மனிதன் தன்னையே மறந்து விடுகிறான். தன்னுடைய தகுதியையும் இழந்து விடுகிறான். மந்தனம் நிறைவேறியது. தேவர்களுக்கும் நிறைய கிடைத்து விட்டது. ஆம் தனவந்திரி, இந்த அமிர்தம் இனி எங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும். நாராயணரே, இங்கிருந்து செல்லுங்கள் மகாராஜா பலி. இவர்களை தடுக்க வேண்டும். வாருங்கள். பார்த்தீர்களா நாராயணரே, மிக புத்திசாலித்தனமாக என் புதல்வர்கள் அமிர்தத்தை பறித்து விட்டனர். யார் தகுதியானவர்களோ அவர்களிடமே சேர்ந்து விட்டது. அசுரமாதா திதி, உங்கள் புதல்வர்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள். இது என்ன நாராயணரே? அமிர்தத்தோடு அசுரர்கள் ஓடிவிட்டார்கள். நீங்களோ சிரிக்கிறீர்கள். நாராயணரே, அவர்கள் அமிர்தத்தை பருகிவிட்டால் அமரராகி விடுவார்கள். தேவகணங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்துவிடும். நாராயணரே, அமிர்தத்தை பிடுங்கினார், ஆனால் பருகவில்லை. அது தகுதியானவர்களுக்கே கிடைக்கும். நியதிக்கு கட்டுப்படாமல் சூழ்ச்சி செய்ததால் அசுரர்கள் தகுதியை இழக்கிறார். அவர்களது பேராசை, அதோடு அவர்கள் செய்த தவறான செயல் அமிர்தத்தை அவர்களிடமிருந்து விலக்கிவிட்டது.
அவர்களுடைய இந்த தவறான செயல் என்னுடைய முடிவை சுலபமாக்கிவிட்டது. இப்போது அமிர்தம் தேவர்களுக்கே கிடைக்கும். அசுரர்களுக்கு அல்ல. இல்லை, நான் இருக்கும் போதே என் புதல்வர்களுக்கு இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. அமிர்தமில்லை. உங்கள் புதல்வர்களுக்கு நல்ல கலாச்சாரத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுக்க தவறிவிட்டீர்கள். இப்போது உங்கள் தவறுக்கான தண்டனையை அசுரர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் எங்கும் செய்ய இயலாது. என்னை யார் தடுப்பதற்கு? அசுர தாயே திதி, நினைவிருக்கட்டும். கல்வி, சக்தி மற்றும் சாமர்த்தியத்தின் மகத்துவம் தெரிய வேண்டுமெனில் அதை உச்சிதமான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதற்கான விளைவுகளை பார்ப்பீர்கள். நீங்கள் இங்கிருந்து செல்ல இயலாது. இங்கிருந்து கொண்டு உங்கள் புதல்வர்களின் கர்மாவின் பலனை நீங்கள் பார்த்தாக வேண்டும். அதுவே நடக்கும். நான் ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. நான் அசுர மாதா திதி ஆவேன். கஷ்யப ரிஷியின் மனைவி. உங்களால் என்னை தடுக்க இயலாது. மூன்று தேவிகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் நிச்சயமாக உங்களை தடுத்து நிறுத்த முடியும். எல்லையை மீறிவிட்டாய் மகாபலி. இந்த அமிர்தத்தின் மீது தேவகணங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. எங்களிடம் கொடு. எங்களின் அமிர்தத்தை எங்களிடமே கொடுத்து விடு. அமிர்தம் கிடைக்கும் கனவை நீங்கள் மறந்து விடுங்கள். செல்லுங்கள், தன்வந்திரியிடமிருந்து மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள்.